ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். ஒரு பொய் செய்தி ஒரு கூட்டத்தை உருவாக்கினால் அதோட முடிவு என்ன தெரியுமா? ஒரு நிரபராதியின் மரணம். இந்த வீடியோவில் டிப்பு சந்திரதாஸ் என்பவருக்கு என்ன நடந்தது என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். டிப்பு தாஸ் ஒரு சாதாரண தொழிலாளி. வங்கதேசத்தில் உள்ள ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் வேலை பார்த்தார். அரசியல் இல்லை, புகழ் இல்லை, அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான், குடும்பத்தை காப்பாற்றணும். அது மட்டுமே அவர் பெரிய கனவாக இருந்தது. அதனால்தான் பங்களாதேஷில் போய் வேலை செய்தார். ஆனால் ஒரு நாள் திடீர்னு இவர் மதத்தை அவமதித்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆதாரம் இல்லை, சான்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா சான்றும் இல்லை, உண்மையான்னு கேட்டால் அதுவும் தெரியவில்லை. வாய்வழி பொய் மட்டும். அந்த ஒரு பொய் மக்கள் மத்தியில் பரவி கோபமாக மாறியது. கோபம் கூட்டமாக மாறியது. கூட்டம் வன்முறையாக மாறியது. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்தில் கூட்டம் தீர்ப்பு சொன்னது. டிப்பு தாஸ் மாப் லிஞ்சிங் மூலம் கொடூரமாக கொல்லப்பட்டார். மாப் லிஞ்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை சட்டம், நீதிமன்றம், விசாரணை எதுவும் இல்லாமல் கோபமான ஒரு கூட்டம் சேர்ந்து தாக்கி கொலை செய்வது. பின்னர் போலீஸ் விசாரணையில் ஒரு அதிர்ச்சி உண்மை வெளியானது. டிப்பு தாஸ் எந்த மத அவமதிப்பும் செய்யவில்லை. அவர் ஒரு நிரபராதி. ஆனால் அந்த உண்மை அவர் உயிரை திரும்ப தரவில்லை. இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான்: பொய் செய்தியை நம்பாதீங்க, கூட்ட வன்முறைக்கு துணை போகாதீங்க, சட்டம்தான் தீர்ப்பு சொல்லணும். இன்று டிப்பு தாஸ், நாளை யார்?